வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியாய் இந்த உலகத்திலே வாழ்ந்தார். ஆனால் உலகமும் அவரை அறியவில்லை. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. கிறிஸ்துவின் பிறப்பு அநேக ஆண்டுகளுக்கு முன்பாகவே தீர்க்க தரிசன வார்த்தைகளாக வேதாகமத்தில் எழுதப்பட்டு உள்ளது. அந்த வார்த்தையானது மாம்சமாகி யாரும் எதிர்பாராத விதத்திலே எதிர்பாராத காலத்திலே நிறைவேறிற்று. அவர் ஜனங்களை சந்திக்க வந்த காலத்திலே அவர்கள் அவரை அறியாமல் போய்விட்டார்கள். ஆனால் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். எப்படி ஒரு நாள் அவரின் முதலாம் வருகையில் யாரும் எதிர்பாராத நேரத்தில் வேதத்தில் கூறப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறியதோ, அவரின் இரண்டாம் வருகை குறித்து எழுதப்பட்ட தீர்க்க தரிசனங்களும் வெகு விரைவாக நிறைவேறிக் கொண்டிருக்கின்றன. அவரை முதலாம் வருகையில் ஏற்றுக்கொண்ட சிலரை போல் இருப்பீர்களா, அல்லது ஏற்றுக்கொள்ளாமல் போன மற்றவர்களைப் போல் நிராகரிப்பீர்களா? தீர்மானிக்க ஓர் இறுதி வாய்ப்பு